எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். எங்களோட ஃபீச்சர் டாக் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி 2 பேர் எடுத்தாங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சாங்சுரி பற்றி சீரியஸாக எடுப்போம் அப்படின்னு சாபத் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணி எடுத்தாங்க. ஸோ ஃபில்சி வந்து இன்ட்ரோடக்ஷன் எடுத்தா, அப்புறமா நார்மன் அங்கிள் வந்து சாங்சுரி அப்படின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியங்கள் இருந்துச்சு பிஃபோர் த சாங்சுரி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதோட கண்டினியூஷனில் வந்து இந்த சாங்சுரியோட லொக்கேஷன், ஓகே, லொக்கேஷன் ஆஃப் த சாங்சுரி தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன சிக்னிஃபிகன்ஸ், என்ன லெசன் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்மால் திங் தான், பட் ஒரு ரிமைண்டராகவும் கண்டினியூஷனாக இருக்கிறதுக்காக நம்ம பார்க்கணும். ஸோ வேர் வாஸ் த சாங்சுரி லொக்கேட்டட் நம்ம பார்த்தோன்னா, அந்த ஆர்டர் கொடுக்கும்போதே கடவுள் வந்து மோசஸ்க்கு அந்த டிகிரி கொடுக்கும்போதே வந்து எக்ஸோடஸ் 25:8 வந்து என்ன சொல்கிறாங்க, லெட் them மேக் அ சாங்சுரி தட் ஐ மே டுவெல் அமாங் தெம் அப்படின்னு தான் வந்து கடவுள் வந்து சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட ஜனங்களோட நடுவில் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து காடோட இன்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம வேர்ஸில் வந்து பார்க்கலாம். அப்போ இது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னா, காட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து எங்கே அவர் இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து டீட்டெயில்டான ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம நம்பர்ஸ் சாப்டர் 2 verses 17 வந்தோன்னா அங்கே வந்து கிளியராக பார்க்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட் இஸ் டெல்லிங் them டு நம்பர் த இஸ்ரேலைட்ஸில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத நம்பர் பண்ணுங்க, சென்சஸ் எடுங்க அப்படின்றாரு. ஆனால் வந்து அக்கார்டிங் டு செகண்ட் சாப்டர் வந்து லீவைட்ஸை வந்து என்ன பண்ண வேண்டாம், நம்பர் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து காட் வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு இருக்கிற அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் 2:17 வந்து காட் சொல்லுவாங்க, லீவைட்ஸோட மிடில் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு வந்து இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த கேம்ப். அப்போ இஸ்ரேலைட்ஸ் அப்படின்றவங்க வில்டர்னஸில் வந்தாத்துல அவங்க ஒரு இடத்துல ஒரு இடம் அந்த பில்லர் ஆஃப் கிளவுடு மூவ் ஆகும்போது அவங்களும் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நடுவில் தான் யார் இருந்தா, காட் வந்து இருக்கிறதுக்கு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த சாப்டர் நீங்கள் நம்பர்ஸ் 2 எடுத்து படிச்சிங்கன்னா வந்து கிளியராக தெரியும், டேபர்நாக்கிள் இல்லைன்னா சாங்சுரி தான் வந்து சென்டர் ஆஃப் த கேம்பில் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எதுக்கு காட் வந்து இதை சொன்னார் அப்படின்னா, ஹீ வாண்டட் டு பி த சென்டர் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப். கடவுள்லாம் வந்து ஜனங்களோட வாழ்க்கையின் ஒரு நடுவில் ஒரு சென்டராக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சார். இட் ஆல்சோ மென்ட் தட் த சாங்சுரி வாஸ் த ஹார்ட் ஆஃப் த கேம்ப். நம்ம சாம்ஸில் படிக்கிறோம் இல்லையா, த சாங்சுரி, த வே ஓ லார்ட் இஸ் இன் த சாங்சுரி அப்படின்னு. அப்போ காட் வந்து அந்த வேயை காட்டுறதுக்காக வந்து சாங்சுரியை வந்து ஜனங்களுக்கு நடுவில் வச்சார், ஸோ தட் எவ்ரிபடி கேன் சி அது அப்படின்றதுனால. ஏதோ ஒரு பக்கம் இருந்துருந்துச்சுன்னா பீப்புள் வந்து அந்த பக்கம் போகிறவங்க மட்டும்தான் அதை நோட்டீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேம்ப் நடுவில் வச்சது வந்து காட் வாண்டட் டு பி அமாங் த பீப்புள், அவங்க கூட இருக்கணும். ஹீ வாண்டட் டு பி த சென்டர் ஆஃப் தேர் லைஃப்ஸ், டு பி த ஹார்ட் ஆஃப் த கேம்ப். ஸோ இதை சும்மா ஒரு மேப் மாதிரி போட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ காட் வந்து கிளியராக வந்து சொல்லிடுவாங்க. அந்த நம்பர்ஸ் சாப்டர் 2 அப்புறமா 3 நீங்கள் படிச்சிங்கன்னா யார் யார் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லுவாங்க. அந்த சாங்சுரி சுற்றி வந்து இன்னர் இதில் வந்து லீவைட்ஸ் இருப்பாங்க. அந்த லீவைட்ஸ்லையுமே வந்து காட் வந்து 4 குரூப்பாக பிரிச்சிருவாங்க, ஆரன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு இவங்களெல்லாம் பிரித்து ஒரு இன்னர் சர்க்கிள், அதை சுற்றி தான் வந்து வேறு ட்ரைப்ஸ் இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு டைரக்ஷன்லையுமே வந்து காட் சொல்லிடுவாங்க, வெஸ்ட்டில் வந்து இவங்க இருக்கணும், ஈஸ்ட்டில் இவங்க இருக்கணும் அப்படின்னு. நான் டைம் இல்லாததுனால சீக்கிரம் போகிறேன், பட் நீங்கள் வந்து நம்பர்ஸ் சாப்டர் 2 அப்புறமா 3 வந்து வாசிச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ த கேம்ப் வாஸ் சாங்சுரி வாஸ் ஃபேஸிங் ஈஸ்ட். சன் ரைஸ் ஆகிற சைடு தான் வந்து சாங்சுரியோட டோர் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த சைடு தான் ஜூடாவும் கேம்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அந்த சிக்னிஃபிகன்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் நீங்கள் நம்ம போட்டோம்னா இப்படி தான் கேம்ப் தெரியும். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் லிட்ரலாக எடுத்து காட் வந்து எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதுக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தேன்.
இந்த ஐலாண்ட் என்னன்னு யாருக்காவது தெரியுதா? பக்கத்தில் நிறைய சின்ன சின்ன சாண்ட் டூன்ஸ் இருக்கு. யாருக்காவது என்ன தெரியுதா? எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, ஸோ இது வந்து துபாயில் வந்து இட்ஸ் அ மேன்மேட் ஐலண்ட். இட்ஸ் கால்ட் த வேர்ல்ட். அப்போ இது வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஸ்குவிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் மேப் தெரியும். ஓகேவா? வேர்ல்ட் மேப் தெரிகிற மாதிரி வந்து இதை கெட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஏரியல் வியூ, மேலேருந்து பார்த்தா நம்மளுக்கு இது தெரியுது. ஆனால் கீழேருந்து அந்த ஐ லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் தெரியல. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்த க்ராப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நடுவில் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, ஏதோ காவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ கிரவுண்ட் லெவலில் நின்று பார்த்தா அவ்வளோ டீட்டெயிலாக ஒன்றும் தெரியாது. பட் ஏரியல் வியூவில் போய் பார்த்தா அது இப்படி தெரியும். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலாகவும் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் சம் மீனிங். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இட் இஸ் தேர். தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ஆர் கால் க்ராப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அவன் வந்து நம்ம சாங்சுரியோட அந்த லொக்கேஷனை வந்து எடுத்து யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சப்போ எனக்கு வந்து எப்படி தோணுச்சு அப்படின்னா, கேம்ப் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். லிட்ரலாக எடுத்திருந்தோம் அப்படின்னா, பிகாஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோ 24 lakh பீப்புள் எல்லாரையும் கவுண்ட் பண்ணான். அப்போ இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு வந்து யோசித்தேன். ஆனால் காட் வந்து தெர் வாஸ் மோர் ஸ்பெசிஃபிக்ஸ் இன் இட். நம்பர்ஸ் 2 படித்தோம் அப்படின்னா காட் வந்து 4 டைரக்ஷன் தான் சொல்லுவாங்க. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் தான். பட் அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. வி ஹாவ் நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அந்த டைரக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் காட் சொன்னது வந்து வெறும் 4 டைரக்ஷன் தான். ஸோ நான் வந்து அதை பிக்சர் பண்ணி பார்த்தேன். ஸோ இஃப் யூ வில், சாங்சுரி வந்து கேம்போட நடுவில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. கேம்ப் நடுவில் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ அதை வந்து எஸ்ன்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸ்டில் தான் வந்து காட் வந்து ஜூடாவை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கவுண்ட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேவர் த ஹையஸ்ட். ஜூடாவில் வந்து ஜூடாவோட சேர்ந்து நிறையா ட்ரைப்ஸும் வந்து ஜாயின் ஆயிருந்தாங்க. ஸோ ஒரு டைரக்ஷனில் இருந்த அந்த கேம்ப் ஆஃப் டேனு, ரூபன், கேடு, இவங்க எல்லாருக்குமே வந்து, அப்புறம் ஜூடா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பிள்ஸ் வந்து காட் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதில் கவுண்ட்லேயுமே பார்த்தா ஜூடா வாஸ் த ஹையஸ்ட் கேம்ப் ஆஃப் ஜூடா, நாட் த ஜூடா ட்ரைப், கேம்ப் ஆஃப் ஜூடா. ஸோ ஈஸ்டில் வந்து அவங்க இருந்தாங்க. சவுத்து வந்து நம்ம பார்த்தோன்னா அடுத்து வந்து ரூபன், கேம்ப் ஆஃப் ரூபன் இருந்தாங்க. வெஸ்ட்டில் வந்து எஃப்ராயிம், அப்புறம் நார்த்தில் வந்து டேன் இருந்தாங்க. ஸோ ஒரு ஏரியல் பிக்சர் எடுத்து கேம்பை பார்த்தோம் அப்படின்னா, ப்ராபப்ளி இஃப் காட் சொன்ன அந்த லிட்ரலாக நார்த்தில் மட்டும்தான் இருக்கணும், சாங்சுரியிலேருந்து நார்த்தில் மட்டும்தான் இருக்கணும், நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா, தே வுட் ஹவ் கேம்ப் லைக் திஸ் தான். அப்போ சாங்சுரி இஸ் த சென்டர் தேர். அண்ட் ஆப்வியஸ்லி சாங்சுரியில் இருக்க எல்லாருமே, எல்லா ஒரு என்னது ஆர்டிகல்ஸும் எல்லாமே வந்து கிரைஸ்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஈவன் இந்த லொக்கேஷன்லையுமே வந்து நம்ம ஏரியல் வியூவில் எடுத்து பார்த்தோன்னா இட் சம்ஹவ் ரெப்ரசென்ட்ஸ் கிரைஸ்ட் தான், கிராஸ் தான். அப்போ காட் வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்து, ஐ மீன் இந்த 4 டைரக்ஷன்ஸ்லேருந்து வந்தாலுமே யூ ஹாவ் டு மீட் ஹூம், காட் தான் அப்படின்ற ஒரு லெசனையுமே வந்து நம்ம படிப்போம். அப்போ காட் வந்து இந்த மிட்ஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ரெவலேஷன் சாப்டர் 7 verses 14 to 17 நம்ம படித்தோம் அப்படின்னா, அங்கே வந்து ஜான் வந்து விஷனில் வந்து ஹெவனில் இருப்பார். அப்போது வந்து ஒரு எல்ட்ரு வந்து கேட்பாங்க, நீ வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், உங்களுக்கு தெரியாதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு verse 14லேருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அங்கே வந்து கிளியராக இருக்கும் என்ன பேசுவாங்க அப்படின்னு. அப்போ 15th verse மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, therefore are they before the throne of God and serve him day and night in his temple and that he sitteth on the throne shall dwell among them. காட் வந்து அங்கேயுமே வந்து காடோட த்ரோன் தான் வந்து இஸ் அ சென்டர் ஹெவன்லையும். அப்போ அங்கேயுமே வந்து காட் வாண்ட்ஸ் டு டுவெல் அமாங் அஸ் தான். அப்போ காட் நமக்குள்ளே இருந்தா, ஐ மீன் நம்ம கூட இருந்தா ஹெவனில் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து அந்த 16th and 17th verse படித்தா, they shall hunger no more, neither shall thirst anymore, neither shall the sunlight of them nor any heat. அப்போ எந்த ஒரு கஷ்டமே இருக்காது இஃப் காட் இஸ் டுவெல்விங்
among us, நம்ம மத்தியில கடவுள் நம்ம கூட இருந்தான் அப்படின்னு வந்து பார்க்கணும். எதுக்கு அப்படின்னா 17th verseல வந்து for the lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them into living fountains of water and shall wipe away all their tears. அப்போ காட் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்னது, நம்மளை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்றத சிக்னிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இதை கொடுத்தாங்க நம்ம பார்ப்போம். இன்னொரு கான்டெக்ட் எங்கன்னா எசேக்கியல் 37 நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து அந்த ட்ரை போன்ஸை பற்றியெல்லாம் வந்து எசேக்கியல் பேசிட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சாப்டர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்கை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. 26, 27, 28 நம்ம படித்தோம் அப்படின்னா காட் வந்து இது கிளியராக சொல்கிறாங்க. மோரோவர் ஐ வில் மேக் அ கவனன்ட் ஆஃப் பீஸ் வித் தெம், இட் ஷல் பி an everlasting covenant with them and I will place them and multiply them and I will set my sanctuary in the midst of them forever. My tabernacle shall be with them, I will be their God and they shall be my people. And the heathen shall know that I the Lord do sanctify Israel, where my sanctuary shall be in the midst of them for everyone. அப்போ கடவுள் நம்மளுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா what does it mean? It is also meaning that God is willing to sanctify us. நம்மளை வந்து சுத்திகரிக்கிறதுக்குமே வந்து God is willing. அது வந்து ஒரு சிக்னிஃபிகன்ஸாக தான் வந்து காட் வந்து நம்ம கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு வந்து காட் சொல்கிறாங்க. பட் ஆர் வி வில்லிங் டு பி சாங்டிஃபைட்? நம்ம வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கு, ஆர் வி வில்லிங் காட் நம்ம கூட வாழ்றதுக்கு நம்ம இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இன்னொன்று இந்த தாட் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எசேக்கியேல வந்து காட் ஊழியத்துக்கு அழைக்கும் போது வந்து காட் வந்து இப்படி சொல்லுவாங்க எசேக்கியேல்கிட்ட, and they whether they will hear or whether they will forbear, for they are a rebellious house, yet shall know that there hath been a prophet among them. அப்போ காட் வந்து எசேக்கியேல் அமுச்சு விடும்போது வந்து நீ போ, பரவாயில்ல, அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருந்தார், கடவுளோட மனுஷன் இருந்தார் அவங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அட்லீஸ்ட் அது சொன்னார். ஸோ அதே மாதிரி காடு வந்து நம்ம கூட இருக்கிறார், ஆனால் அவர் சத்தத்தை நம்ம கேட்குறோமா, ஆர் வி ரெபெலியஸ் அப்படின்னு வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ இஸ்ரேலைட்ஸ் என்ன பண்ணாங்க, கடவுள் அவங்க கூட இருந்தாலுமே வந்து they were not hearing God's word. அவங்க கூட இருந்தாலும் கடவுளை சத்தத்தை அவங்க வந்து என்ன பண்ணல, செவி கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஜான் 1:14 நம்ம பார்த்தோம்னா அந்த வேர்ட் வாஸ் ஃப்ளஷ் அண்ட் dwelt among us. dwelt வந்து என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது ஐ மீன் இந்த கான்டெக்ட் முன்னாடி 11 verse நம்ம படிச்சோம்னா he came unto his own and his own received him not. கடவுள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணாரு, வந்தார். he came as a flesh, நமக்கு மத்தியில் தான் இருந்தாங்க. he dwelt. ஆனால் இப்போ கடவுள் இல்லை அப்படின்றது தானே மீனிங். அது he dwelt among us, பட் நம்ம வந்து we didn't hear him. he came to his own but his own rejected him. ஸோ நம்ம எப்படி இருக்கோம், காட் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நம்ம மத்தியில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பட் நம்ம வந்து ஆர் வி நாட் ரெக்கக்னைசிங் ஹிம், நம்ம கடவுளை வந்து புரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் என்ன தோணுச்சு அப்படின்னா, காடை வந்து ஐ மீன் அந்த கன்ஃபியூஷன்லாம் நடக்கிற டைமில் டவர் ஆஃப் பேபிளில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வை டிட் தே பில்ட் டவர் ஆஃப் பேபிள்? இன்னொரு ஃப்ளட்டு வந்து நம்மளை அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணுவோம், we will go to the gods, we will go to the heavens அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அப்போனா மேலே போனால் நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு வந்து பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கீழேருந்து மேலே போய் அங்கே இருந்தோம் அப்படின்னா என்னது, நம்மளுக்கு சேஃப்டி அப்படின்னு வந்து நினச்சாங்க. பட் காட் வந்து அதை நல்லதில்லை அப்படின்னு என்ன பண்ணாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் காட் எது தான் சேஃப்னு நினச்சாரு, நம்ம மேலே ஏறி போகிறதா இல்லை அவர் கீழே இறங்கி வரதா? He wanted to dwell among us, நம்ம மத்தியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக காட் இறங்கி வந்தாங்க. அவர் இறங்கி வந்து நம்மளுக்காக செஞ்ச காரியத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், we have to find refuge in the midst. நமக்குள்ளே இருக்கிறார் கடவுள், நம்ம மத்தியில் இருக்கிறார். அப்போ அதில் தான் வந்து கடவுளோட அந்த மர்சியோ கிரேஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், தேடி போக வேண்டியதாக இருக்குது. நம்ம எங்கேயுமே வேற எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம கூட தான் இருக்கார் கடவுள். ஸோ என்னோட லைஃப்பில் வந்து ஐ டோன்ட் வாண்ட் இட் டு பி லைக் திஸ்.
It should not be that God dwelt among me. God is dwelling in எனக்கு இருக்கணுமா என் லைஃப்பில். உங்கள் லைஃப்பில் எப்படின்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுமா இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், காட் வந்து சாங்சுரியை நடுவில் வச்சதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து டு பி த ஹார்ட் ஆஃப் த கேம்ப். ஸோ அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் வந்து காட் வந்து நம்மளுக்குள்ளே வரணும், டு டுவெல் அமாங் அஸ் அப்படின்னு வந்து ஹீ இஸ் நாக்கிங் அட் த டோர். வில் யூ ஓப்பன் த டோர் ஆஃப் யுவர் ஹார்ட் டு லெட் ஜீசஸ் டுவெல் அமாங் யூ? தேங்க்யூ.